வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி உளுந்து கார போண்டா தாங்க பார்க்க போகிறோம். இப்போ மழை காலம் குளிர்காலம்னால எல்லார் வீட்லேயும் ஈவினிங் டீ போட்டால் ஏதாவது ஒரு பச்சி சுச்சி இருந்தே ஆகணும். அந்த மாதிரி டைமில் நம்ம செய்யக்கூடிய ஈஸியான அதே சமயம் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக கார போண்டா, இது வந்து ரொம்ப டீ கடையிலெல்லாம் கிடைக்குங்க. அதே ஸ்டைலில் அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ரொம்ப சுலபமான முறையிலையும் சொல்லி கொடுக்க போகிறேன். எண்ணெய் குடிக்காமல், முக்கியமாக எண்ணெய் குடிக்காமல் ஒரு போண்டா செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக, மேலே கிறிஸ்பியாக உள்ளார நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ கப்பால், அது கப்பு எடுத்தாலும் சரி, நீங்கள் படி எடுத்தாலும் சரி, நான் படி எடுத்திருக்கேன். 2 1/4 கிலோ, அதாவது 1/2 கிலோ உளுந்து எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ உருட்டு உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாப்பாட்டு அரிசி. நீங்கள் பச்சரிசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவி கிளஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. கண்டிப்பாக 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வடித்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடணுங்க. வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டுறதுனாலும் ஆட்டிக்கலாம். எனக்கு மிக்ஸி வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காதுன்னா கிரைண்டரில் ஆட்டிக்கலாம், இல்லைனா மிக்சியில் ஆட்டிக்கலாம். நான் மிக்சியில் தான் ஆட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன மசாலா அரைக்கணுங்க. இதுக்கு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 3 காரமிளகாய். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா ஒரு 5 இது சேர்த்துக்கலாம். எனக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்னா அதை 3 தான் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. இப்போ உளுந்தை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், என் மிக்ஸி வந்து நல்லா சாஃப்டாக அரைக்கும். அதனால நான் வந்து எப்போதுமே இந்த மாதிரி வடைக்கெல்லாம் உளுந்து அரைக்கணுன்னா நான் வந்து மிக்சிலே அரைச்சிருவேன். இல்லை அப்படின்னா நான் கிரைண்டரில் நீங்கள் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி எடுத்தோன்னா தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது, அப்படி டாட் மாதிரி உழுவணும். இதுதான் பக்குவம். அது ஸ்பஞ்சு மாதிரி இருக்கணும் உளுந்த மாவு. அப்போ தான் நம்ம போண்டா ரெசிபி செய்கிறப்போ உருண்டையை நல்லா உருட்டிக்கிட்டு வரும். இப்போ எல்லா உளுந்தையுமே நான் அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஸ்பூனில் எடுத்தோன்னா தண்ணி மாதிரி ஊற்றாமல் அப்படி ஸ்டிக்கி மாதிரி நிற்கணும், அப்படியே ஸ்பூன்லேயே இருக்கணும். இதுதான் பக்குவம். உளுந்து மாவு அரைச்சி எடுக்கிற பக்குவம். எப்போவுமே இந்த போண்டா, வடை இதுக்கெல்லாம் வந்து நம்ம மாவு அரைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் வந்து நம்ம செய்கிற ரெசிபி கரெக்டாக வரும், எண்ணெய் குடிக்காமல் வரணும். நிறைய பேரோட ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி வடை, போண்டா இதெல்லாம் செய்யும்போது எண்ணெய் நிறையா குடிக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த உளுந்து மாவு நம்ம அரைக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அதை பக்குவமாக அரைச்சிட்டோன்னா எண்ணெயே இருக்காதுங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அரைஞ்சி வச்சுருக்கேன். நைஸாக பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறப்ப இந்த கார போண்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சேர்க்கும் போதே சொல்கிறேன். இப்போ மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததில் முதல்ல வெங்காயத்தை நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து முழுசாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு விட்டு போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா தூளாக இருக்கும். நல்லா கையால் பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. இந்த கார போண்டாவில் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா நறுக்கி விட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, கருவேப்பில்லை, பச்சை மிளகாய், இது 3 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் தாங்க, ஏன்னா என் குழந்தைங்க சாப்பிடணுன்னு. நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா ஒரு 2-3 நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு, மிளகாய், ஒரு 3 மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லை, அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஃப்ளேவர் தான் இந்த கார போண்டாவுக்கு நல்ல ஒரு, அந்த நம்ம டீ கடையிலலாம் சாப்பிடும்போது அந்த ஒரு சீக்ரெட்டு டேஸ்ட்டு கிடைக்கும்ல, அது இதில் தான் வரும். இப்போ கொஞ்சமாக சால்ட்டு, டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வேறு எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் எதுக்கு சேர்க்குறதுன்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்காக தான். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவு பிசைகிறதும் கூட கொஞ்சம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நல்ல கையால் போட்டு கண்ணா பின்னான்னு பிசையக்கூடாதுங்க. அப்படி ஜென்டிலாக பிசையணும். அப்போ தான் அந்த மாவு வந்து நல்ல உப்பலாக உருண்டையாக நம்ம போண்டா போடும்போது நல்ல உருண்டையாக வரும். மாவை போட்டு நல்லா போட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா அந்த மாவு வந்து நீர்த்து போயிடும். போண்டா செய்கிறதுல ட்ரிக்கு வந்து இந்த மாவு கலக்கிறது கூட ஒரு அப்படியே ஜென்டிலாக கையால் நடுவில் எடுத்து எல்லா நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அதில் ஒன்று கூடணுன்னா இந்த மாதிரி ஜென்டிலாக கலக்கணும். இது வடைக்கும் இந்த பக்குவம் தாங்க. இந்த உளுந்து மாவு மட்டும் கொஞ்சம் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக பண்ணால் தான் நம்ம செய்கிற வடை, போண்டா இதெல்லாம் வந்து ஷேப்பு மாறாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க என்கிட்ட, நீங்கள் செய்கிற வடை, போண்டாலாம் ஷேப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கே, அதுக்கு காரணம் என்னென்னா இந்த உளுந்து மாவு பிசைகிறது கூட கரெக்டாக பிசையணுங்க. அவ்வளோதான். இப்போ மாவை எடுத்து நான் விட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டோன்னா நமக்கு வந்து தண்ணியாக ஊற்றக்கூடாது. பாருங்கள், நம்ம அரைச்ச பக்குவத்துலேருந்து கொஞ்சம் தான் லூஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம செய்கிற பொருள் வந்து, நம்ம செய்கிற ரெசிபி வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன்.
கடலை எண்ணெய் ஊற்றிட்டு இது நல்லா ரொம்ப புகைச்சல் வர்ற அளவுக்கு சூடு ஏறக்கூடாதுங்க. நல்ல மீடியமான நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் போட்டுட்டு தான் நம்ம வந்து போண்டா உருட்டி போடணும். நல்லா கையில் தண்ணி தடவிக்கிட்டு உருண்டையாக கையிலே உருட்டிக்கோங்க. இந்த சில பேர் கேட்பாங்க, அந்த போண்டா வந்து ஷேப்பாக உருண்டையாக வரணும்னா எப்படி வர்றது அப்படின்னு. கையிலேயே நல்லா தண்ணியை தடவிக்கிட்டு கையிலே நல்லா உருட்டிடுங்க. ஏன்னா மாவு நல்லா பக்குவமாக நம்ம அரைச்சிருந்தோம்னா கையிலே நல்லா உருண்டையாக வந்துடும். நம்ம அது எண்ணெயில் போடுறப்ப நல்லா உருண்டையாக நமக்கு அப்படியே மேலே கிளம்பி வரும். அதுதான் கணக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த போண்டா செய்யும்போது சில பேர் போண்டா செய்கிறேன்னு அது வந்து கண்ணாப்புண்ணான்னு ஷேப் வருது, எனக்கு அந்த உருண்டை ஷேப் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்லியிருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். மேலே அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்க விட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ரொம்ப ஓவர் ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா என்னாகும், அது அப்படியே மேலெல்லாம் செவந்து வந்துடும், உள்ளார வேகாமல் இருக்கும் மாவு. அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிள் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். நம்ம சின்ன ஒரு சில பல இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து செய்கிறப்ப வந்து அந்த போண்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் வந்து மிளகாய் நிறைய அரைச்சி போட்டு நல்லா சுள்ளுன்னு காரத்தோடு ஒரு கார போண்டா செய்வாங்க. இது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக நான் வந்து மைல்டாக தான் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த கார போண்டா. இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார், இல்லை கார சட்னியே வச்சு கூட சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் சட்னி தான், அன்றைக்கி கெட்டி சட்னி தான் செஞ்சுருக்கேன். நல்ல மேலெல்லாம் நல்லா அப்படியே கிறிஸ்பியாக வரும். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நான் சொன்ன பக்குவத்தில் நீங்கள் மாவு அரைங்க. 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைங்க. நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி உருட்டி போடுங்க. நான் சொன்னேன்னா இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் அதே மாதிரி டீ கடையிலலாம் எப்படி ரவுண்டாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அப்படின்னா மேலே ஷேப்பு இப்படி கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் தான் நான் இன்றைக்கி சொல்லி காமிச்சிருக்கேன். மற்ற மாவையும் நான் இதே மாதிரி உருட்டி போட்டிருக்கேன். எல்லாமே ஒரே ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள். ஒன்று கூட இந்த பிசுறு தட்டாமல் அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா? சாப்பிட்றதுக்கு நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலே நம்ம குழந்தைங்கள்லாம் எடுத்து விரும்பி சாப்பிட்னா. குட்டி போண்டாவும் செஞ்சேன் குழந்தைங்களுக்காக. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த கார போண்டா. அதுவும் மழை நேரத்தில் நல்லா உட்காந்து எல்லோரும் டீ காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இந்த போண்டா அது செஞ்சு வச்சோன்னா காலியாக போயிடும். 5 நிமிஷத்தில் காலியாக போயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே கொஞ்சம் கெட்டி சட்னியெல்லாம் வச்சுட்டிங்கன்னா கேட்கவே வேண்டாம். இப்போ நான் எல்லாமே செஞ்சு முடித்து வச்சுட்டேங்க. ஒன்று கூட எண்ணெயும் குடிக்கல. நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருந்துச்சு பாருங்கள். மேலெல்லாம் எண்ணெயே இல்லை பாருங்கள். கையில் தொட்டு காட்டுறேன். கையில் எண்ணெய் ஒட்டவே இல்லை பாருங்கள். என் கையில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போய்டும் உங்களுக்கு. எண்ணெயே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக அதே மேலே கிறிஸ்பியாக தேங்காய் சட்னி கெட்டி சட்னி வச்சுட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா அடிபொலியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.